ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ தயாபாலமுனியே நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி ததா யத்த ஸ்வரூபா சாஜியான் மத்விஸ்ரமஸ்தலி. ஸ்ரீ ராமானுஜரை எப்போதும் விட்டு பிரியாத அவர் திருவடி நிழலாகவும் அத்திருவடிகளாலே ஸ்வரூபம் நிரம்ப பெற்றிருப்பவராகவும் ஸ்ரீ கோவிந்த பெருமாள் என்ற திருநாமம் உடையவராகவும் அடியேனுக்கு இளைப்பாறும் இடமாகவும் உள்ளார் என்று எம்பாரை பற்றி விஜயத்துடன் விளங்க வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பட்டர் அருளிச் செய்த தனியன். எம்பாரின் 1000வது ஆண்டு. எம்பெருமானாருக்கு 9 வருஷம் பிறகு அவதரித்து எம்பெருமானாருக்கே பதச்சாயாவாக இருந்தவர் நம் எம்பார். அவருடைய சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆளவந்தாரின் முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான பெரிய திருமலை நம்பி திருமலையில் திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தவர். இவருக்கு 2 சகோதரிகள் உண்டு. மூத்தவள் பூமி பிராட்டி காந்திமதி என்று ஸ்ரீபெரும்புதூரில் ஆசூரி கேசவ பெருமாள் என்ற சர்வகிரது தீட்சிதருக்கும், இளையவளான பெரிய பிராட்டி தியுதிமதி மழலை மங்கலம் இன்று மதுரமங்கலம் என்று அழைக்கப்படும் ஊரில் உள்ள வட்டமணி கமலநயன பட்டர் என்பவருக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்தனர். இவர்களில் மூத்தவள் ஒரு பிங்கள ஆண்டில் 1017ஆம் ஆண்டில் சித்திரை திருவாதிரை நன்னாளில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தனர். இக்குழந்தைக்கு தாய் மாமனான பெரிய திருமலை நம்பி இளையாழ்வார் என்று பெயர் சூட்டினார். இதற்கு 9 ஆண்டுகளுக்கு பின்னர் குரோதன ஆண்டில் 1026ஆம் ஆண்டு இளையவள் தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். திருமலை நம்பி இப்பிள்ளைக்கு கோவிந்த பெருமாள் என பெயர் சூட்டினார். இளையாழ்வார் என்று ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவர் திருவனந்தாழ்வானின் மறு அவதாரம் ஆவார். இவர் பின்னர் உலகம் போற்றும் ராமானுசமுனி என்று ஜகதாச்சாரியன் ஆனார். கோவிந்த பெருமாள் பிற்காலத்தில் ராமானுசருக்கு அடுத்து ஓரான் வழி வைஷ்ணவ ஆச்சாரியர் ஆனார். அதில் எம்பார் என்று அழைக்கப்பட்டார். இவர் பெரிய திருவடியான கருடாழ்வானின் அம்சாவதாரம் என்றும், கருடன் ஏதோ ஒரு காரணத்தினால் மனிதனாக பிறப்பாய், அதில் சில காலம் சைவனாக இருந்து மீண்டும் திருமால் அடியவனாவாய் என்று ஒரு சாபம் பெற்றதாகவும், அதன் விளைவாய் மதுரமங்கலத்தில் வந்து பிறந்ததாகவும் ஒரு கர்ண பரம்பரை கதை அவ்வூரில் நிலவுகிறது. மதுரமங்கலம் வைகுண்ட பெருமாள் கோவிலில் எம்பார் அர்ச்சாவதார மூர்த்தியாய் அருள் பாலிக்கிறார் நாம் எல்லாருக்கும். இக்கோவில் அருகில் உள்ள திருக்குளம் கருட புஷ்கரணி என்ற பெயரால் விளங்கி வருகிறது. இளையாழ்வாரும் கோவிந்தரும் தங்கள் தங்கள் பெற்றோர்களால் அந்தணர்கள் பெற வேண்டிய சம்ஸ்காரங்கள் யாவையும் செய்ய பெற்று இளமை கல்வியும் கற்பிக்கப்பட்டனர். பிறகு இருவரும் வேதாந்த கல்வி கற்க திருப்புட்குழியில் அக்காலத்தில் பிரசித்தனாயிருந்த ஒரு அத்வைதி வித்வானிடம், யாதவ பிரகாசன் என்ற வித்வானிடம் பள்ளியில் சேர்ந்தனர். இப்படி வேதாந்தம் படித்து வருகையில் வேத வாக்கியங்களுக்கு யாதவ பிரகாசன் சொன்ன அத்வைத பொருள்கள் இளையாழ்வார் மனதுக்கு இசையாததால் தமது மனதுக்கு தோற்றிய மாற்று பொருள்களை கூறுவார். இப்படி கூறுவது யாதவ பிரகாசனுக்கு சரியல்லை, அத்வைத மதத்துக்கு விரோதமாக உள்ளது என்று நினைத்து இளையாழ்வாரை முடித்தாக வேண்டும் என்று தீர்மானித்து அவரை காசி யாத்திரை என்று அழைத்து போய் கங்கையில் மணிகர்ணிகையில் தள்ளி மூழ்கடித்து விடுவது என்று திட்டமிட்டான். மணிகர்ணிகை என்பது காசியில் உள்ள கங்கா நதி ஸ்நான கட்டம். கங்கையில் இவ்விடத்தில் ஸ்நானம் பண்ணினால் சகல பாபங்களும் விலகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இங்கு இளையாழ்வாரை முடித்துவிட்டால் யாதவனுக்கு பாவம் சேராது என்ற அபிப்பிராயம் அத்வைத மதத்துக்கும் பேருதவியாக இருக்கும் என்று எண்ணி இந்த திட்டமிட்டார். சிஷ்யர்கள் அனைவரையும் கூட்டிச் சென்று பல நாள் நடந்து பயணகதியில் விந்தியமலை சாரலை அடைந்தார்கள். யாதவனின் சூழ்ச்சியை கோவிந்த பெருமாள் அறிந்திருந்தாலும் அண்ணனை தனிமையில் கண்டு சொல்ல வாய்ப்பில்லாதபடி யாதவனும் இதர சிஷ்யர்களும் கவனித்துக் கொண்டனர். விந்தியமலை சாரலில் காட்டு பிரதேசத்தில் இவர்கள் தனிமையில் சேர ஒரு வாய்ப்பு கிட்டிய போது கோவிந்தர் தமையனாரிடம் விஷயத்தை விளக்கி எப்படியாவது தப்பித்து போக வேண்டும் என்று விண்ணப்பித்து அவரும்
யாருக்கும் தெரியாமல் காட்டில் மறைந்து விட்டார். கோவிந்தரும் இளையாழ்வாரும் எப்படியாவது பிழைத்து காஞ்சிபுரம் சென்றடைவார் என்ற மன அமைதியுடன் யாதவனுடைய கூட்டத்தில் சேர்ந்து ஒன்றும் அறியாதவர் போல் இருந்து விட்டார். யாதவ பிரகாசனும் இளையாழ்வாரை காணாமல் கூட்டமாக அவரை தேடியும் காணாமையால் அவர் ஏதோ காட்டு விலங்குக்கு இரையானார், நமது காரியம் எளிதில் முடிந்துவிட்டது என்று மகிழ்ந்து அம்மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமலே தனது கூட்டத்துடன் யாத்திரையை தொடர்ந்து காசியை அடைந்தான். கோவிந்தர் கங்கையில் மூழ்கி எழுந்தபோது அவர் கையில் லிங்கம் ஒன்று பட்டது. அது கண்டு கோவிந்தர் வியந்தவராய் யாதவ பிரகாசனிடம் அதை காட்டினார். அதை கண்ட யாதவ பிரகாசன் வியப்புற்று, கங்கா ஸ்நான பலம் கை புகுந்தது, கங்காதரனே கை புகுந்தான் என்று அவரை கொண்டாடினார். லிங்கம் கை கொணர்ந்தது காரணமாக உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று கோவிந்தருக்கு பெயரிட்டார். மற்றும் உள்ளோரும் கொண்டாடினர். சில நாட்களுக்கு பின்னர் யாத்திரை முடிந்து யாவரும் காஞ்சிபுரம் திரும்பி வருங்காலம் வழியில் உள்ள கோயில்களை வணங்கி வரும்போது கோவிந்தரும் தம் ஊரில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வருவதாக போய் அவ்வாறே செய்து தாமும் சைவராக மாறி போனார். இன்றும் இந்த சிவன் கோயிலை மதுரமங்கலத்தில் காணலாம். திருமலைக்கு அருகில் உள்ள காளஹஸ்தி என்ற ஊரில் உள்ள காளஹஸ்திநாதனும் தன் அடியார் மூலமாக அந்த உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரை தன் ஸ்தலத்துக்கு அழைத்து கொண்டார். அவரும் காளஹஸ்தியிலேயே முக்கியஸ்தராக நித்தியவாசம் செய்து கொண்டிருந்தார். யாத்திரையிலிருந்து திரும்பிய யாதவ பிரகாசன் காஞ்சியை அடைந்த போது இளையாழ்வாரை கண்டு வியந்து போனார். வில்லியும் வில்லிச்சியுமாக பெருமாள் வழிநடத்தி காஞ்சிபுரம் சேர்த்து விவரம் அறிந்து இளையாழ்வாரிடம் பெருமதிப்பு ஏற்பட்டது யாதவனுக்கு. மறுபடியும் தன்னோடு இளையாழ்வாரை சேர்த்து கொண்டு பாடம் நடத்தி வந்தார். ஆனால் இது நெடுங்காலம் செல்லவில்லை. கருத்து வேற்றுமை காரணமாக இளையாழ்வார் யாதவனிடம் இருந்து விலகி சில காலம் தேவப்பெருமானுக்கு கைங்கரியத்தில் ஈடுபட்டு பிறகு துறவரம் பூண்டு முக்கோல் பிடித்த முனியாக ராமானுஜர் என்று பெயர் பெற்று ஸ்ரீரங்கத்தில் வைணவர்களுக்கு தலைமை ஆசிரியராக அழைத்து செல்லப்பட்டார். அப்பொழுது அவர் தம்பியான கோவிந்தனை மனதில் நினைத்து, இப்படி சீரழிந்து போகிறாரே, இவனை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கும்படி செய்தால் உய்ந்து போவேனே, நமக்கும் ஒரு துணைவனாவான் என்று எண்ணி இவனை திருத்த திருமலை நம்பியே கடவர் என்று ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை நம்பியிடம் போகவிட்டு தேவரீருடைய மருமகனான வட்டமணி கோவிந்த பட்டன் அடியேன் உடன் கூட வேதாந்தம் படிக்கும் போது நத்துணையாயிருந்தது. என் உயிரையே காப்பாத்தினவர் இவர். கர்மவசத்தால் இப்போது அவன் வேறு தெய்வ பூஜையில் ஆழங்கால் பட்டிருக்கிறான். அடியேனுக்காக அவனிடம் கிருபை பண்ணி தேவரீர் திருவடிகளுக்கு ஆக்கும்படி ஆட்கொண்டருள வேணும் என்று விண்ணப்பிக்கும்படி நியமித்தார். பெரிய திருமலை நம்பிக்கும் இந்த கருத்தே இருந்தது. இப்பொழுது ராமானுசன் விரும்புவதால் கடுகச் செய்வோம் என்று திருவுள்ளம் பத்தினார். மறுதினமே நம்பி தமது சிஷ்யர்கள் சூழ காளஹஸ்திக்கு எழுந்தருளி அங்கு நாயனார் அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து வரும் குளக்கரையில் வீற்றிருந்தார். அப்போது சிவதுதி பாடல்களை இசைத்துக் கொண்டு வந்த நாயனார் காது கேட்கும்படி, கொன்றைச் சடையானை குளில நீராட்டினால் என்ன உண்டாகும் பயன் என்று ஒரு பாசுரத்தை சொல்ல, அவரும் மாமனை ஏறப் பார்த்து சிரித்த முகத்தினராய் அவரை அறியாதவர் போல பேசாமல் சென்று விட்டார். நம்பியும் இன்றைக்கு இவ்வளவு போதும் என்று திருமலைக்கு எழுந்தருளி பின்னும் ஒரு நாள் மீண்டும் அக்குளக்கரைக்கே வந்து ஆலமர நிழலில் எழுந்தருளி இருந்தார். நாயனார் குடமொன்றை எடுத்துக்கொண்டு அபிஷேகத்துக்காக நீர் முகக்க அங்கு வருவது கண்டு அப்போது ஊரு சிந்தை செய்து எம்பெருமான் அருளை நெஞ்சில் கொண்டு தமது ஆச்சாரியரான ஆளவந்தாரின் திவ்ய சூக்தியிலே ஸ்வாபாவிகான பதிகாதிசயேஷி த்ரித்வம் நாராயணத்வைன மிருஷ்யதி வைதிகः கஹ பிரம்மா சிவசதமகः பரமஸ்வராடிதி ஏதே பியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. எம்பெருமான் நாராயணனே, உன்னுடைய பெருமை கடலில் ஒரு திவலையை போன்றவர்களே, அதாவது கர்மத்துக்கு வசப்பட்டு பிரம்மா, சிவன், இந்திரன் ஆகியோரும் இந்த தேவதைகளை விட சிறந்தவர்களான கர்மத்துக்கு வசப்படாத முக்தாத்மாக்களும் உன்னுடைய இயற்கையான மற்றும் எல்லையில்லாத பெருமையை உடைய ஐஸ்வர்யத்தை
ஆளுமையை எந்த வைதிகன் பொறுக்க மாட்டான் என்பதனை ஒரு ஓலையில் எழுதி வழியில் போட்டு வைத்தார். நாயனாரும் வழியில் கிடந்த ஓலையை எடுத்து அதிலிருந்த ஸ்லோகத்தை படித்து அவ்வோலையை அங்கேயே புகட்டு போய் நீர் முகந்து கொண்டு திரும்புகையில் அவ்வோலையை மீண்டும் ஒரு முறை கண்டெடுத்து படித்து அதன் அர்த்தத்தை சிறிது நேரம் சிந்தை செய்துவிட்டு நம்பியிருக்கும் இடம் வந்து அவ்வோலையை அவரிடம் இது நீங்கள் நழுவவிட்டதோ என்று கேட்டு தர நம்பியும் எங்கள் பொருள் நழுவும் பொருள் அல்லவே என்று அருளிச் செய்தார். அதற்கு பின்னர் நாயனாருக்கும் திருமலை நம்பிக்கும் சுவையானதொரு உரையாடல் நிகழ்ந்தது. நாயனார் கேட்கிறார், நீங்கள் யாவரும் இங்கு ஓரிடத்திலே வந்து சேர்ந்துள்ளது எது பற்றியோ? நம்பி பதில், எங்கள் வழி கலக்கமற்ற தெளிவாயுள்ளபடியால் நாங்கள் ஒன்னும் ஹிடன் அஜெண்டா வைத்துக் கொண்டு இங்கு வரவில்லை. தெளிவாகவே நாங்கள் உள்ளோம். எங்கள் வழி எப்படிப்பட்டது என்று நாங்கள் அறிவோம் என்று தைரியமாக பதிலளித்தார் நம்பி. எங்கள் வழி என்று நம்பி கூறினதை கேட்டு பல வழிகள் உண்டா என்று தெளிவாக இருக்க பல வழிகள் உண்டா என்று நாயனார் கேட்க நம்பி உண்டே, உயர்ந்த பொருளை உடையவன் செல்ல வடுப்பது இந்த எங்கள் வழிதான் என்று நம்பி கூற பதிலுக்கு நாயனார் கேட்கிறார், குறுக்கு நெடுக்காகில் பேதம் என்ன? அதாவது குறுக்கே இட்டுக்கொள்ளும் விஷயத்துக்கும் நெடுக்கே நெற்றியில் சாத்திக்கொள்ளும் விஷயத்துக்கும் பேதமுண்டா என்று கேட்கிறார். நம்பியின் பதில், செவ்வையாயிருக்க வேண்டுவது திரியக்காகையாலே பேதம். திரியக் குறுக்கு, நெற்றியில் குறுக்காக இடப்படும் நீரு. இதில் மாற்றமே இல்லாமல் அதே போல் இருப்பார்கள், எல்லாமே சமம் என்று நினைப்பவர்கள். செவ்வை நெடுக்கு, மேல் நோக்கி மேலுலகம் பயப்பது இடப்பெறும் ஊர்த்வ புன்றம் திருமண் காப்பு. அதாவது மேல் நோக்கி செல்ல வேண்டும், ஒரு உயர்கதியை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இடுவது ஊர்த்வ புன்றமான திருமண் காப்பு. நாயனார் பதில் கேட்கிறார், நீர் என்ன புதிதாக சொல்லுவதே? நம்பி, இல்லையே, இது மிக பழமையான வழியாயிற்றே. சிறிது சிந்தித்து நாயனார் கேட்கிறார், இதில் பூர்வ விசாரம் முன் ஆராய்ச்சி வேண்டாவோ? நம்பி அழகாக பதில் சொல்கிறார், வேண்டாமே. பரம்பொருள் யாது என்பதில் அன்னோ விசாரம் வேண்டுவது. பூர்வர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா என்ற விசாரம் அவசியமே இல்லை. அது இல்லாமல் பரம்பொருள் யாது என்கின்ற விஷயத்தில் தானே விசாரம் வேண்டுவது என்று நம்பி பதில் அளிக்க நாயனாரும் இவ்வுரையாடலினால் நெஞ்சு தொடப்பட்டவராய் ஆழ்ந்த சிந்தனையுடன் தம் வழியே சென்றார். திருமலை நம்பியும் நாம் முன்பு போட்ட வித்து முளைத்து வளர ஆரம்பித்துள்ளது, சிறிது காலம் கழித்து வந்து பார்ப்போம் என்று தமது இருப்பிடமான திருமலைக்கு திரும்பினார். கோவிந்த பெருமாள் பரமாச்சாரியர் ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்ரீ சக்தியில் ஈடுபட்டதாலும் உள்ளத்தில் சாஸ்திரவசியனாகையாலும் நம்பி அருளிச் செய்த விஷயங்களை மறுக்க முடியாமல் அதில் ஈடுபட்டு ஓரளவு தெளிவு பெற்று அவருக்கு பதிலேதும் சொல்லாமல் சென்று விட்டார். அவர் நெஞ்சில் வேதம் மூல பிரமாணாத் என்கிறபடியே மூல பிரமாணமாய் தோஷம் கற்பிக்க முடியாத வேதம் என்ன, தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் என்கிறபடி எல்லாமே நிலை நிற்கும்படி தர்மத்தை விளக்கும் தர்ம சாஸ்திரங்கள், அதாவது ஸ்மிருதிகள் மற்றும் இதிகாச புராணங்கள் இவை காட்டும் அர்த்தங்களெல்லாம் நடையாடினவன்றோ. தேஹி சன்மார்க்க வர்த்தன திருமேனியுடன் அவதாரம் பண்ணி பகவான் நன்னெறியை வளரச் செய்கிறான். நெறிவாசல் தானேயாய் நின்றான். ஞானேனஹீனஹ பசுபிஸ் சமானஹ. நல்லறிவில்லாத மனிதன் மிருகங்களை ஒத்தவனாவான். ஊர்த்வ புன்றம் த்விஜானாம் இருபிறப்புடைய மேல் குலத்தவருக்கு ஊர்த்வ புன்றமே அணிய அடுப்பது. தவளப்பொடி கொண்டு நீரிட்டிடுமின் நீரு செவ்வேயிடக்காணில் நாராயணாத் பிரம்மா ஜாயதே ருத்ரோ ஜாயதே. நாராயணனிடம் இருந்து பிரம்மன் உண்டாகுகிறான், ருத்ரன் உண்டாகுகிறான் என்ற பிரமாணங்கள் எல்லாம் கோவிந்தன் மனதில் ஓடியபடியால் அல்லவா அவர் நம்பிக்கு பதிலளிக்காமல் சென்றார். பெரிய திருமலை நம்பியின் சம்பந்தமும் இருப்பதால் கண்டிப்பாக கோவிந்தன் மாறப்போகிறார் என்று நமக்கு தெரிகிறது. இந்த சம்பந்தம் எப்பேற்பட்டது? எம் எம் ஸ்பிருஷ்யதி பாணிபியாம் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா சதா அவராண்யபி
முஷ்யந்தே கிம் புனரக வாந்தவா ஜனா. அதாவது உயர்ந்த பாகவதன் தன் கைகளால் எதை எதை தொடுவானோ, தன் கண்களினால் குளிர நோக்குவானோ, அவை செடி கொடிகளாயிருப்பினும் மோட்சத்தை அடைகின்றன. அவனுடைய பந்துஜனங்களை சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கும் அதே கதிதான் அல்லவா? மூன்றாம் முறையாக பெரிய திருமலை நம்பி காளஹஸ்திக்கு எழுந்தருளி கோவிந்தன் சிவபூஜைக்காக பூ கொய்ய வரும் தோட்டத்தில் வந்திருந்து தமது சிஷ்யர்களுக்கு திண்ணன் வீடு பதிகத்து பாசுரங்களை விளக்கிக் கொண்டிருந்தார். இந்த பதிகம் எம்பெருமானின் பரத்வத்தை ஒப்பில்லா பெருமேன்மைகளை கூறுவதாகும். ஒரு மரத்தின் மேலேறி பூ பறித்துக் கொண்டிருந்த நாயனார் செவியிலும் சொற்கள் விழுந்தன. முதல் 3 பாசுரங்களை நம்பி விளக்கி அருள கேட்ட பின் மேலே தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்ற அடியை சொல்ல, நாயனார் அது கேட்டு தம் கையிலிருந்த பூக்குடலையை விட்டெறிந்து விரைவில் கீழே இறங்கி வந்து தாம் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலைகளை களைந்தெறிந்து விட்டு நம்பி திருவடிகளில் அடைவு கெட விழுந்து, இவாதி தேவனான எம்பெருமானுக்கல்லது வேறெந்த தெய்வத்துக்கும் பூவும் பூசனையும் தகவே தகாது என்று சொல்லி, இப்படி திருவில்லா தேவனை பூசித்தேனே என்று கதறி அழுதபோது நம்பியும் குளிர நோக்கி நல்வார்த்தைகளால் அவர் துயரத்தை போக்கி தம்முடன் அவரை அழைத்துச் சென்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஸ்காரங்களை செய்துவித்து விசேஷ கிருபை பண்ணி எம்பெருமான் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் என்ற விவரங்களையும் தெரிவித்து, உபய விபூதி நிர்வாகனான எம்பெருமானே எளியவனும் மன்னித்தருளுவான் என்று மனசார கிருபை பண்ணி, காளஹஸ்திநாதனும் அங்கிருந்தவர்களுக்கு இவர் கருடாம்சமாக அவதரித்தவர், விஷ்ணு சாம்ராஜ்யத்தை பெருக்கவே இவர் அவதரித்திருக்கிறார், இதை தடுக்காமல் நடத்த வேண்டும் என்று விண்ணப்பித்து கோவிந்தர் பெரிய திருமல நம்பியுடன் திருமலைக்கே சென்று கைங்கரியங்கள் பல செய்து வந்தார். இனி இவர் செய்த கைங்கரியங்களினால் இவருக்கு எம்பார் என்ற பெயர் ஏற்பட்டு பெரிய திருமலை நம்பியுடன் ஆச்சாரிய பக்தி எப்படி இருந்தது என்ற கதைகள் நாம் நிறைய அறிவோம். அதாவது அவருடைய ஆச்சாரியனின் படுக்கையில் அவர் ஒருமுறை படுத்துக்கொண்டு எல்லாம் சரியாக இருந்தாலே அந்த படுக்கை ஆச்சாரியனுக்கு என்று இடுவார். எம்பெருமானார் 1 வருட காலம் ஸ்ரீராமாயணம் பெரிய திருமலை நம்பியிடம் காலக்ஷேபம் கேட்ட பிறகு எம்பெருமானாருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று பெரிய திருமலை நம்பி விருப்பப்பட்டு எம்பெருமானார் எம்பாரை கொடுத்தருள வேண்டும் என்று சொல்ல எம்பாரை கொடுத்தார். ஆனால் எம்பாருக்கு பெரிய திருமலை நம்பியை விட்டு பிரிந்து இருக்க முடியவில்லை. அவர் திரும்பி வந்ததும் பெரிய திருமலை நம்பி அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை. பெரிய திருமலை நம்பி கூறியது, பித்தனை போகச் சொல்லுங்கள், வித்த பசுவுக்கு புல்லிடுவாரும் உண்டோ? இதை கேட்ட எம்பார் இனி எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று புரிந்து கொண்டு எம்பெருமானாரையே நாடி கிடந்தவர். எம்பெருமானார் திருவடி நிழலாக இவர் எப்படி இருந்தார் என்று பல ஐதீகங்கள் மூலமாக பிறகு தெரிந்து கொள்ளப் போகிறோம். கோவிந்தருக்கு கல்யாணமாகி அவரது குடும்பம் வளர வேண்டும் என்று எம்பெருமானாரின் சிறுதாயார் விருப்பப்பட எம்பெருமானாரும் கோவிந்தரை அழைத்து ஒரு நல்ல வேளையில் மனையாளுடன் கிரகஸ்த தர்மம் நடத்துவீராக என்று நியமிக்க, கோவிந்தரும் தமது மனையாளை அழைத்து இரவு பூராவும் அவளுக்கு அந்தர்யாமியான பகவானை காட்டித் தந்து பகவத் குணானுபவத்தை பண்ணி வைக்க வேறு எதற்கும் வாய்ப்பில்லாமல் போயித்து. நடந்தது என்ன என்று எம்பெருமானார் விசாரிக்க, கோவிந்தன் அளித்த பதில், அந்தர்யாமி பிரகாசிக்கும் போது இதற்கிருட்டேது, தனிமையேது, அடியேன் செய்ய கடவதென் என்றார். பெருமானார் இவருடைய பற்றற்ற நிலையை கண்டு மகிழ்ந்து, கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்க இயலாதபடி விஷயாந்தர விரக்தி உமக்கு உள்ளதாகில் உத்தராசிரமத்தை கைக்கொள்ளும் என்று நியமித்து அவருக்கு திரிதண்ட காஷாயங்களை அளித்து எம்பெருமானார் என்ற பெயரையே சூட்டினார். இது தகாது என்று கோவிந்தன் கூற ஒருவாறு சுருக்கி கோவிந்தனுக்கு எம்பார் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த அந்தர்யாமி பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் அழிச்சாட்டம் கூடுமோ என்று எம்பார் கூறியது முழுதும் உண்மை என்று உடையவர் மற்றவர்களுக்கு காட்ட விரும்பிச் செய்தது. கோவிந்தன் முன்னிரவை கழித்த இருட்டறையில் ஒரு ஊசியை எரிந்துவிட்டு அங்குள்ள ஊசியை கொண்டு வாருங்கோள் என்று மற்ற சிஷ்யர்களை நியமிக்க, அவர்கள் ஒளிமிக்க விளக்குடன் சென்று தேடியும் ஊசி கிடைக்கவில்லையாம். பின்னர் கோவிந்தரை அழைத்து அவ்வறையில் தரையில் ஏதாவது பொருளிருந்தால் எடுத்து வாரும் என்று சொல்ல, அவர் கைவிளக்கு ஏதும் இல்லாமலே சென்று அங்கு ஊசி இருக்க கண்டு எடுத்து வந்து இதுவே அங்கு தரையில் இருந்தது என்று கொடுத்தாராம். அந்தர்யாமியான எம்பெருமான் ஒளிவிட்டு பிரகாசித்தால் அவ்வூசியை அவரால் எளிதில் கண்டெடுக்க முடிந்தது. பகவத் விஷயத்தை தவிர்த்து இதர வெளி விஷயங்களில் பற்றற்றவர் எம்பார் என்று நன்றாக தெரிந்து கொண்டோம். இனி எம்பாரின் முக்கியமான சீடரை பற்றி அறிவோம்.
கூரத்தாழ்வானுக்கு நம் பெருமாளின் அனுகிரகத்தால் இரட்டை குழந்தைகள் அவதரித்தன. 10 நாள் கடந்த 2ஆம் நாள் எம்பெருமானார் எம்பாருடன் ஆழ்வான் திருமாளிகைக்கு எழுந்தருளி உள்ளிருந்து குழந்தைகளை கொண்டு வரும்படி எம்பாருக்கு கட்டளையிட்டார். எம்பாரும் அவ்வாறே குழந்தைகளை கொண்டு வந்து எம்பெருமானார் முன் நீட்டினார். பொசுகு பொசுகு என்று சுடரொளி வீசுகின்ற அக்குழந்தைகளை கண்ட எம்பெருமானார், துவயம் பரிமளிக்கிறதே, எம்பார் என்ன செய்தீர் என்று கேட்க, எம்பார் இக்குழந்தைகளுக்கு தோஷம் வராதபடி காப்பாக துவயானுசந்தானம் பண்ணிக்கொண்டு வந்தேன் என்று பதில் கூறினார். இது கேட்டு எம்பெருமானார் உகந்து, உடலுக்கு பரிந்த நீரே ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கும் மிகச் சிறந்த வாழ்வுக்கும் உரியவர் என்று கூறி தம் கையாலே அக்குழந்தைக்கு பஞ்சாயுத ஆபரணம் அணிவித்து நாமகரண விழாவில் எம்பார் கையாலேயே திருவிலச்சினை செய்வித்து பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்று திருப்பெயர்களை இட்டு மகிழ்ந்தார். இதனால் ஆளவந்தாரின் 2வது குறையையும் போக்கினார் எம்பெருமானார். இன்று நாம் எம்பாரின் சரித்திரத்தில் சிறிதளவே தெரிந்து கொண்டோம். அவரின் பிறப்பு, அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு செய்த கைங்கரியம், அவர் மாறி வந்தது, அவருடைய ஆச்சாரிய பக்தி, அவருடைய சீடர்களையும் அவர் எப்படி காப்பாற்றி உஜ்ஜீவித்தார் என்று தெரிந்து கொண்டோம். இனிவரும் நாட்களில் எம்பாரை பற்றி பல மகனீயர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்று காத்திருப்போம். இந்த வாய்ப்பை அளித்த ஆரணிக்கனின் பாதமே குழுமத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆச்சாரியன் திருவடிகளுக்கு தண்டனிட்டு, குற்றம் குறைகள் நிறைய இருக்கும், அதை திரித்து பணிகொள்ள வேண்டும் என்று பெரியோர்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டு எம்பாரின் திருநக்ஷத்திர தனியனும் மங்களத்தையும் சேவித்து முடித்துக் கொள்வோம். புஷ்யே புனர்வசூதினே ஜாதம் கோவிந்த தேசிகம் ராமானுஜ பதாம்போஜ ராஜஹம்சம் சமாஸ்ரயே மங்களம் தேசிகேந்திராய மங்களம் குணசிந்தவே மங்களம் கோவிந்தார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.